பால்கு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய 318ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். லண்டனில் உள்ள சீகன் பால்கு தமிழில் அச்சிட பைப்பிள்ளை தரங்கம்பாடிக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த சீகன் பால்கு 222 நாட்கள் கப்பலில் பயணம் செய்து 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு வந்தடைந்தார். சீகன் பால்கு 1715இல் இந்தியாவிலேயே முதலில் தமிழில் பைப்பிள்ளை காகிதத்தில் அச்சடித்து வெளியிட்டார். இந்தியாவிலேயே முதலாக தரங்கம்பாடியில் அச்சகம், காகித ஆலை, மை தயாரிக்கும் கூடத்தை அமைத்தார். தமிழ் நூல்களை காகிதத்தில் முதலில் அச்சேற்றினார். தமிழ் நாள்காட்டியை முதலில் வெளியிட்டார். இன்னும் பல்வேறு சாதனைகளை தமிழ் மொழிக்காக செய்தார். சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய 318ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சீகன் பால்கு வந்து இறங்கிய கடற்கரை இடத்திலிருந்து பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்கள், DELC நிர்வாகத்தினர் சீகன் பால்கு திருவுருவச் சிலை அமைந்துள்ள இடத்திற்கு வந்து பூம்புகார் தொகுதி MLA நிவேதா முருகன் உள்ளிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ், இந்தியாவில் முதல் அச்சுக்கூடத்தை நிறுவிய சீகன் பால்குவிற்கு தரங்கம்பாடியில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை ஏற்று அரசு மணிமண்டபம் மற்றும் ஒரு அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்து ஜூன் 24ஆம் தேதி சட்டசபையில் அறிவித்த தமிழக முதல்வருக்கு நன்றிகளை தெரிவித்தனர். இதற்கு உறுதுணையாக இருந்த அமைச்சர்களுக்கும் பூம்புகார் MLAவுக்கும் நன்றியை தெரிவித்தனர். மேலும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருந்து கடந்த 2005ஆம் ஆண்டு திருடு போன சீகன் பால்கு 1713ஆம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட பைப்பிள்ளை லண்டன் மியூசியத்தில் இருந்து மீட்டு தரங்கம்பாடி கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தரங்கை மண்ணிலிருந்து, குறிப்பாக புகழ்பெற்ற இந்த புதிய எருசலேம் ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றேன். ஜூலை 9 என்பது இந்திய கிறிஸ்தவ மக்களுக்கும் குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களுக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள். சீர்திருத்த திருச்சபையின் இந்த மண்ணிலே முதல் மிஷினரிகளாக வந்த சீகன் பால் ஐயர் அவர்கள், புளிச்சோ ஐயர் அவர்கள் தங்களுடைய இளம் வயதிலே இங்கு வந்து தங்களுடைய பணிகளை துவங்கினார்கள். 13 ஆண்டுகள் இந்த இடத்திலே வந்து அவர் தன்னுடைய சமய பணி, சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி என்று சொல்லி பல பணிகளை இங்கு அவர் துவங்கினார். அதை அங்கீகரித்து தமிழக அரசு இன்றைக்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம், ஒரு அரங்கம் கட்டுவதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றது. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. பல நாள் எங்களுடைய கனவு, எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்ட ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இதற்காக முயற்சி செய்த பூம்புகார் MLA திரு நிவேதா முருகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை குறித்து சட்டசபையிலே அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இதற்கு எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சட்டசபையிலே ஜூன் 24ஆம் தேதி அறிவித்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு கூட மற்ற அமைச்சர் பெருமக்கள் நேரு அவர்கள் மற்றும் கீதா ஜீவன் அவர்கள், அது மட்டுமில்லாமல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறியவர்களே, லண்டனில் அங்கு இருக்கின்ற இந்த தமிழ் வேத புத்தகத்தை தரங்கைக்கு கொண்டு வந்து இங்கு உள்ள எங்களுடைய மியூசியத்திலே அதை வைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விருப்பம். அதற்காக முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதோடு கூட உங்கள் அனைவரையும், இந்த நிகழ்வை தொலைக்காட்சி மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் தரங்கைக்கு வரும்படியாக அன்புடன் வரவேற்கின்றோம். வாருங்கள், தரங்கையை வந்து பாருங்கள். அலைப்பாடும் இந்த கடலையும், டேனிஷ் கோட்டையையும், அதோடு கூட எங்களுடைய சீகன் பால் மியூசியத்தையும், டேனிஷ் மியூசியம் அரசாங்கம் அமைக்க போகும் அந்த மியூசியத்தையும் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை நான் அரசாங்கத்தின் சார்பாகவும்
தமிழ் சுவிசேஷ உத்திரன் திருச்சபையின் சார்பாகவும் அன்போடு நான் அழைக்கின்றேன்.